السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر وجعلنا نومكم سباتا. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم بورك لأمتي في البكور أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலா நம்முடைய விழித்திருக்கக்கூடிய நிலையையும் நம்முடைய தூங்கக்கூடிய நிலைகளையும் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு சில காரணங்களுக்காக வேண்டி உண்டாக்கி தந்திருக்கிறானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மனிதன் எப்படி விழித்திருக்கும் போது தன்னுடைய செயல்பாடுகளை சரிப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறதோ அதே போல ஒரு அடியான் தன்னுடைய தூக்கத்தையும் சரிப்படுத்தி கொள்வது அவசியம் என்பதை நம்முடைய மார்க்கம் மிகவும் வற்புறுத்தி சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வமின் ஆயாதிஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார். பகலிலேயும் இரவிலேயும் உங்களை தூங்க செய்வதிருக்கிறதே அது அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சிகளிலிருந்தும் உள்ளதாக இருக்கும். தூக்கம் என்பது அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. சில பேர் தூங்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களால தூங்க முடியலை. சில நேரங்களில் நமக்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகுது. தூங்கணும்னு நினைக்கிறோம், புரண்டு படுத்தாலும் தூக்கம் வர்றதில்லை. ஆக தூக்கம் என்பது நம்முடைய கையில் உள்ள ஒரு செய்தியா என்று பார்த்தா அல்லாஹு தஆலா அவனுடைய ஃபضலால் தூங்க வைக்கிறான் நம்மளை. சில பேர் மாத்திரை போட்டு தூக்கம் வரலை என்று எண்ணக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா. உங்களுக்கு அல்லாஹு தஆலா தூக்கத்தை சுபாத் என்று சொன்னால் ராகத்தாக, எல்லாவித பிரச்சனைகளுக்கு தீர்வாக தூக்கத்தை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். நீங்கள் மருத்துவத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு நபருக்கு வலி அதிகமாக இருக்குது என்று சொன்னால் உடனே தூங்குவதற்கு இன்ஜெக்ஷன் போட்டுடுறாங்க. வலியவே மிகைத்து தூங்கக்கூடிய அளவுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு வலியை விட்டு ராகத்தை உண்டாக்கிடுறாங்க. விளைஞ்சிடும். அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக இருந்தால் என்ன செய்கிறாங்க, மயக்க ஊசி போடுவாங்க. அதே போல் ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, என்ன காரணம்னு சொல்ல தெரியல. ஒரு 6 மாத குழந்தை, ஒரு 8 வயசு 8 மாத குழந்தை, 1.5 வயசு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, என்னன்னு சொல்ல தெரியல. அது நம்மளும் காதை பார்க்குறோம், கண்ணை பார்க்குறோம், வயிற்று அழுத்தி பார்க்குறோம், எங்கே வலிக்குது எதுன்னு சொல்ல தெரியலை. குழந்தைக்கும் சொல்ல தெரியல, நாமளும் தேடி பார்க்குறோம், நமக்கு தெரியலை. உடனே என்ன செய்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் ஒரு சிரப்பு ஊற்றிடுறாங்க. அது தூக்கம் வரக்கூடிய ஒரு சிரப்பு என்ன செய்கிறாங்க, ஊற்றிடுறாங்க. அந்த குழந்தை ராகத்தாக தூங்கிடும். வளைஞ்சிங்களா? அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு ராகத்தை உண்டாக்கக்கூடியதாக அல்லாஹு தஆலா தூக்கத்தை ஆக்கி வச்சுருக்குறோம். கவலைக்கு தீர்வு என்ன? தூக்கம்தான். ஒரு மனிதருடைய விஷயத்தில் கவலை அதிகமாக வருது என்று சொன்னால் அதை நினச்சிக்கிட்டே அந்த மனிதர் இருப்பார். கடைசியில் என்ன செய்கிறாரு, தூங்கிடுறார். துக்கம் ஒன்று உண்டாகுது, யாராவது அல்லாஹ் காப்பாற்றுங்க, யாராவது மூத்தா போயிட்டாங்க, அழுகுறாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு நேரம் தூக்கம் மிகைச்சு தூங்கிடுறான். தூங்கின உடனே அல்லாஹு தஆலா அவர்களுடைய உடலில் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துட்றான். அந்த துக்கத்தை அல்லாஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூக்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலா குறைச்சிடுறான். அந்த கவலை அல்லாஹ் குறைச்சிடுறான். உடலில் இருக்கக்கூடிய வலி அல்லாஹு தஆலா குறைச்சிடுறான். இவ்வளோ விஷயங்களை அல்லாஹு தஆலா தூக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஏற்படுத்தி தரான். சரி, அப்படியாப்பட்ட தூக்கம் அல்லாஹு தஆலாவுடைய ஒரு அத்தாட்சி. சரி, எப்போ தூங்குறது? சரி, தூக்கம் அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சி தான். அல்லாஹு தஆலா நமக்கு அதை கொண்டு நமக்கு நிம்மதி ஏற்படுத்தி தரான், ராஹத்தை உண்டாக்கி தரான். எல்லாம் நிதர்சனத்தில் உண்மைதான்.
ஆனால் எப்போ தூங்குறது என்று பார்த்தால் அதற்கு மார்க்கம் சில விஷயங்களை நமக்கு சொல்லித்தருது. இந்த நேரத்தில் தூங்கணும், இந்த நேரத்தில் தூங்கக்கூடாது என்று நமக்கு அதையும் தர்த்தீப் செஞ்சு கொடுத்துருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் நமக்கு அதை என்ன செஞ்சுருக்கிறாங்க, நமக்கு வழிமுறை ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. பகலில் தூங்கக்கூடிய தூக்கம் இருக்குது, அது 3 விதமாக பிரிப்பாங்க. ஒரு மனிதர் பகலில் தூங்கக்கூடிய தூக்கம் இருக்குது, அந்த நேரத்தை பொறுத்து 3 விதமாக அதை பிரிப்பாங்க. ஒன்று சுன்னத்தான தூக்கம், இன்னொன்று முசீபத்தான தூக்கம், இன்னொன்று நோயுடைய தூக்கம். 3 விதமாக அதை பிரிப்பாங்க. சுன்னத்தான தூக்கம் எது என்று பார்த்தா, பாதி பகலுக்கு முன்னால், சூரியன் உதித்ததற்கு பின்னால் இருந்து பாதி பகலுக்கு முன்னால் வரை தூங்கக்கூடிய அந்த தூக்கம் சுன்னத்தான தூக்கம் சொல்லுவாங்க. அது கைலுல்லா தூக்கம் சொல்லுவாங்க. பகலில் தூங்கக்கூடிய அந்த தூக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தூக்கத்தை கொண்டு, அந்த நேரத்தில் தூங்குவதை கொண்டு இரவில் விழிப்பதற்கு நீங்கள் உதவி தேடிக்கொள்ளுங்கள். அப்போ இரவில் ஒரு மனிதர் எழுந்து தொழுவதற்கு ஒரு உதவி என்ன என்று பார்த்தா, அலாரம் வச்சு எழுந்திருக்கிறதா, அல்லது நிம்மதியாக எப்போ ராகாத்தாக எப்போ ஒரு மணி இரவில் எழுந்து தொழுக முடியும், ஃபஜர் எப்படி ராகாத்தாக எப்போ தொழுக முடியும், தஹஜத் எப்போ எழுந்திரிக்க முடியும் சொன்னால், அந்த ஸல்லல்லாஹு சொன்னாங்க பார்த்தீங்களா, பாதி பகலுக்கு முன்னால் லுஹாவுடைய நேரத்துக்கு பின்னால் தூங்கக்கூடிய அந்த கைலுல்லா தூக்கம், அந்த தூக்கத்தை ஒரு மணி தூங்கி இரவுடைய வணக்கத்திற்கு அவர் உதவி தேடிக்கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு மணி தூங்கிட்டார் என்று சொன்னால் இரவு முழுவதும் விழித்தாலும் அவருக்கு உடலில் அசதி ஏற்படாது, உடலில் கவலை ஏற்படாது சொல்கிறாங்க. இரவுடைய வணக்கம் இரவு முழுசு நீ வணங்கினாலும் அந்த கொஞ்ச நேரம் அந்த பகலுடைய அந்த தூக்கம் இருக்கே, அது உங்களுடைய உடலில் புத்துணர்ச்சியை உண்டாக்கி தரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சில மறைமுகமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் தூங்குவது சுன்னத். பழஞ்சிங்களா, அதாவது பகலில் அந்த அந்த நமக்கு கிடைக்கல என்று சொன்னால் பகல் அசருக்கு முன்னால் வரை நம்ம என்ன செய்யலாம், அந்த தூக்கத்தை நம்ம தூங்கி கொள்ளலாம். ரெண்டாவது என்ன என்று பார்த்தா, நோயுடைய தூக்கம். நோயுடைய தூக்கம்னா என்ன என்று பார்த்தா, அசருக்கு பின்னால் மக்ரிபுக்கு முன்னால் வரை தூங்கக்கூடிய தூக்கம். அசருக்கு பின்னால் இதெல்லாம் தொழுதுட்டு தூங்குறது, தொழுகாமல் தூங்குனா அது ஹராமுடைய தூக்கம். அது ஒரு மனுஷன் தொழுகையுடைய நேரத்தில் தொழுகாமல் தூங்குறான்னு சொன்னால் அது ஹராம், அது நோம்புத்துல ஹராம் சொல்லி கேட்டோம். ஒருத்தர் அசர் தொழுதுட்டு தூங்குறார், மக்ரிபுக்கு ஏஞ்சிடுறார், இந்த ஒரு தூக்கம் இருக்குது. இதுக்கு பேர் ஐலுல்லான்னு சொல்லுவாங்க. இந்த தூக்கத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஐலுல்லா, ஐலுலத்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஐல் சொன்னால் இழல், நோயுடைய தூக்கம் சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு மணி தூங்குவார் என்று சொன்னால் அவருடைய உடலில் சோம்பேறித்தனம் உண்டாகும். ரெண்டாவது தாழ்வு சொன்னால் ஒரு களைப்பு உண்டாகும். உடலில் புத்துணர்ச்சிக்கு பதிலாக ஒரு களைப்பு, டயர்டு சொல்லுவோம்ல, அசதின்னு சொல்லும்போது அந்த அசதி அவருடைய உடலில் உண்டாகும். இன்னொன்று, அவருடைய உடலுடைய உள்ளுறுப்புகளில் சில பாதிப்புகள் உண்டாகும் சொல்லி சயின்ஸ்லேயே சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மணி தூங்குவார் என்று சொன்னால் அவருடைய உடலில் சோம்பேறித்தனம், இன்னொன்று களைப்பு, உள்ளுறுப்புகளில் பாதிப்பு, இன்னும் சொல்ல போனால் மூளையுடைய நரம்புகளுடைய இயக்கங்கள் சுலவாகிட்டே வரணும். அதனால நம்ம அரபி மதரசாக்களில் சொல்லுவாங்க, அசருக்கு பிறகு தூங்கினார் என்று சொன்னால் அவருக்கு ஞாபக மருதி உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யோசிச்சு தூக்கத்துக்கும் ஞாபக மருதிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது என்று பார்த்தா, மூளையுடைய செயல்பாடுகளுடைய வேகம் குறைய ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் தூங்குவதை கொண்டு. அப்போ ஒரு மனிதன் அந்த நேரத்தில் தூங்கினார் என்று சொன்னால் அவருடைய உடலில் இவ்வளோ பெரிய பாதிப்புகள் உண்டாகிறதால அந்த தூக்கத்தை தூங்காமல் இருப்பது நல்லது, அந்த நேரத்தில் தூங்குவது கூடாது. அடுத்து என்ன என்று பார்த்தா, ஹைலுல்லான்னு சொல்லுவாங்க. ஹைலுல்லா என்று சொன்னால் புரட்டக்கூடியது. ஹைலுல்லான்னா தானே புரட்டக்கூடியதுன்னு அர்த்தம். அதான் ஒன்று நம்மக்கிட்ட எது நம்மக்கிட்ட முன்னோக்கி வருதோ அதை தள்ளுவதற்கு பெயர் அது ஹால குறுக்க வந்து சொல்லுவாங்க, ஹைலுல்லான்னு சொல்லுவாங்க. ஹைலுலத் அந்த தூக்கம் சொல்லுவாங்க. அப்போ நான் ஃபஜருக்கு பின்னாடி தூங்கக்கூடிய தூக்கம், ஃபஜருக்கு பின்னால் தூங்கக்கூடிய தூக்கம், அது நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான அருட்கொடைகளையுமே அது திருப்பி விட்டுரும். அது நமக்கு தான் வருது அந்த அருட்கொடை. ஆனால் அந்த நேரத்தில் தூங்குவதின் காரணத்தினால் அது நம்ம இடத்துல வந்து சேராமல் அது என்னவாகும், திருப்பப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபி புகூரிஹா,
எல்லாம் என்னுடைய உம்மத்துக்கு நீ பரக்க செய் ஃபி புகூரிஹா, அந்த உம்மத்துடைய அதிகாலை நேரத்திலே, அதாவது ஃபஜ்ருக்கு பின்னால், ஃபஜ்ரு தொழுதுட்டு சூரியன் உதிக்கும் வரை, சூரியன் முழுமையாக உதிக்கும் வரை தூங்காமல் இருப்பது நல்லது. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் தூங்குவார் என்று சொன்னால் அவருக்கென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இந்த துவாவை விட்டு அவர் தூரமாக போயிடுறார். பஞ்சில சுன்னஹ் ஸல்லல்லாஹு சொல்லி அண்ணா அஹ்மத் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது, நோமு சுபஹதி யம்னஉ ரிஸ்க, ஃபஜ்ருக்கு பின்னால் தூங்கக்கூடிய அந்த தூக்கம் இருக்கிறதே அது ரிஸ்கை தடுத்துரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் ஃபஜ்ரு தொழுகாமல் தூங்குனார் என்று சொன்னால் அது நோமத்தில் ஹராம், அது ஹராமான தூக்கம். ஃபஜ்ரே தொழுகாமல் தூங்குனார் சொன்னால் அது ஹராமுடைய தூக்கம். அது அந்த நேரத்தில் தூங்குது ஹராம், ஒரு ஹராமான வேலையை அவர் செஞ்சிட்டு இருக்கார். ஒருத்தர் தொழுகாமல் தூங்குறாரு, ஃபுல்லாக என்ன செய்கிறார், தொழுகாமல் தூங்கியே கழிச்சிட்டார், குழந்தை ஹராமான தூக்கம். அது குழந்தை இந்த தூக்கத்தை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தொழுகையை விடுதல் என்பது ஹராம் தானே, தெரிந்தே ஒரு தொழுகையை விடுதல் என்பது ஹராம். அப்போ அந்த ஹராம் செய்வதற்கு காரணமாக அந்த தூக்கமும் ஹராம் தான், விளைஞ்சிங்களா? அப்போ அந்த அடிப்படையில் ஃபஜ்ரு தொழுதுட்டு ஒரு மனிதர் என்ன செய்ய தூங்குறாரு என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹு தஆலா என்னெல்லாம் ரிஸ்க் அவர் முன்னோக்கி வர இருக்கிறதோ அது எல்லாமே அது தடைப்பட்டு போகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இது பகலில் தூங்கக்கூடிய தூக்கம். இது இந்த 3 தூக்கத்தில் சுன்னத்தான தூக்கம், கைலுலா தூக்கம் சொல்லி காட்டுவாங்க. அசருக்கு பின்னாடி தூங்குவதுக்கு ஐலுலா வளைஞ்சினா தூக்கம் சொல்லி காட்டுவாங்க. ஃபஜ்ருக்கு பின்னாடி தூங்கக்கூடிய தூக்கத்துக்கு பேர் ஹைலுலா அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இரவில் தூங்கக்கூடிய தூக்கம் இருக்குது, அது என்ன மக்ரூஹான தூக்கம் ஒன்று இருக்குது. அது என்ன மக்ரூஹான தூக்கம் என்று சொன்னால் இஷாவுக்கு முன்னாடி தூங்குவது, மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் முன்னால் தூங்கக்கூடிய தூக்கம். இந்த தூக்கம் இருக்குது, இது மக்ரூஹான தூக்கம் என்று ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு முன்னால் தூங்குவதையும் இஷாவுக்கு பின்னால் பேசுவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுப்பவர்களாக இருந்தாங்க. இஷாவுக்கு முன்னாடி தூங்கக்கூடாது, இஷாவுக்கு பின்னாடி வெட்டியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுப்பவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு மனிதர் தூங்குவார் என்று சொன்னால் அவருடைய ஒன்று இஷாவை தொழுகாமல் விடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அல்லாஹ் காப்பாற்றணும். இன்னொன்று அல்லாஹு தஆலாவுடைய ராகத்தை பெறக்கூடிய அந்த தன்மை அவரிடத்துல இல்லாமல் போயிடும், வளைஞ்சிங்களா? அப்போ அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் தூங்குவதை விட்டு எல்லாம் நம்ம பாதுகாக்கணும். அலி ரலியல்லாஹு அவர்களிடத்துல ஒரு மனிதர் கேட்டாங்க, அலி ரலியல்லாஹு அவங்கக்கிட்ட ஒரு மனிதர் கேட்டாங்க, அல்லாஹு தஆலா ஒரு நாய் இருக்குது, அந்த நாய் ஒரு தடவை குட்டி போட்டது என்று சொன்னால் 5 குட்டி 6 குட்டி போடுது, 5 குட்டி 6 குட்டி போடுது. ஆனால் அந்த நாயை யாரும் என்ன செய்யறதில்ல, அறுக்கிறதில்ல, கொலை செய்யறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. ஆனால் அந்த நாயுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ஆடு 2 குட்டி தான் போடுது, வருஷத்துக்கு 2 குட்டி இல்லை 4 குட்டி என்ன செய்யுது போடுது. தினம் கறிக்காக வேண்டி லட்சக்கணக்கான ஆடுகள் அறுக்கப்படுது. அப்படி இருந்தும் ஆடு மந்தியாக இருக்குதே, காரணம் என்ன? இது அறிவுக்கே சிந்தனைக்கே வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அவங்கக்கிட்ட கேட்டாங்க. கேள்வி விளங்குங்களா? இது அதிகமாக குட்டி போடுது, இதுதான் அதிகமாக இருக்கணும், நாய் தானே அதிகமாக இருக்கணும். இது 1-2 குட்டி போடுது, அதுவும் தினமும் என்ன செய்யப்படுது, அறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு உணவுக்காக வேண்டி. எதுக்கெடுத்தாலும் என்ன செய்கிறாங்க, ஆடு அறுக்கிறேன் அப்படி சொல்லி நேர்ச்சி செஞ்சு என்ன செஞ்சு அறுத்துடுறாங்க, சாப்பிட்றதுக்காக வேண்டி அறுக்கிறாங்க. இவ்வாறு அறுத்துக்கிட்டே இருக்கப்படுது. அப்போ இது குறையணும், இதுதானே அதிகமாக இருக்கணும். ஆனால் நாய் எங்கேயாவது 1-2 தான் பார்க்க முடியுது, ஆனால் ஆடு மந்தியாக இருக்குது. இது எப்படி, இதோடைய காரணம் என்ன என்று அலி ரலியல்லாஹு அவர்களிடத்துல ஒரு மனிதர் கேட்டார். அப்போ அலி நாயகம் பதில் சொன்னாங்க, நாய் இருக்கு, இரவெல்லாம் சுற்றிட்டு பரக்கத்து இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் தூங்கிடும். நல்லா பார்த்துருப்பீங்க, நைட்டெல்லாம் என்ன செய்யும், தேவையில்லாமல் குலைச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு நைட்டில் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் கரெக்டாக அந்த ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில் அது தூங்கிடும், விளைஞ்சிங்களா? ஆனால் ஆடு இருக்க இரவெல்லாம் நல்லா தூங்கிடும். மந்தையில் அடைஞ்ச உடனே நல்லா இரவெல்லாம் என்ன செய்யும், மந்தையில் நல்லா ராகத்தாக ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கிட்டு ஃபஜ்ருடைய நேரத்துலலாம் அது என்ன கத்த ஆரம்பிச்சிடும், மேன்னு சொல்லி என்னவாகும், கத்த ஆரம்பிச்சிடும். அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் அது முழிச்சிட்டு இருக்கும்.
விளைஞ்சிங்களா? நீங்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை நீங்கள் கேள்விப்படலையா? அல்லாஹு தஆலா அந்த ஃபஜ்ருக்கு பின்னால் நேரத்தில் அல்ல பரக்கத் செய்கிறான்னு சொல்லி நீங்கள் ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, அந்த ஹதீஸ் நீங்கள் கேள்விப்படலையா? அந்த பரக்கத்தை எது அடைஞ்சிக்கிச்சு? ஆடு அடைஞ்சிக்கிடுச்சு. அந்த பரக்கத்தை நாய் அடையாமல் போயிடுச்சு. அதான் இவங்க அதிகமாகுவதற்குரிய காரணம் அதுதான். அப்போ அல்லாஹு தஆலா நமக்கு எத்தனையோ ரிஸ்க்குகளை அல்லாஹ் நமக்கு இறக்கிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் நாம் தூங்குவதால் அது நம்ம வீட்டு அப்படியே திருப்பப்படுது. ஃபஜ்ர் நியமத்து நமக்கு அல்லாஹ் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது, கொடுக்க தான் செய்கிறான். மலக்குமார்கள் அந்த நேரத்தில் ஒவ்வொரு இல்லமாக தங்களுடைய ரஹமத்தையும் பரக்கத்தையும் எடுத்துகிட்டு வராங்களாம். அப்படி வரக்கூடிய நேரத்தில் எந்த வீட்டில் விழித்து அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களோ, வெளிச்சமாக இருக்கிறதோ, அந்த வீட்டில் அந்த பரக்கத்தையும் ரஹமத்தையும் அந்த வீட்டில் போட்டுட்டு போயிடுறாங்க. எந்த வீடு பூட்டப்பட்டிருக்கோ அல்லது தூங்கிட்டு இருக்காங்களோ அந்த வீட்டில் ரஹமத்தை போடாமல் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த வீட்டுடைய ரஹமத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், மாற்று மத நண்பர்கள் அவங்க அதிகாலையிலே எழுந்து வாச தெளித்து கோலம் போட்டு அந்த 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 டைம் அவங்க பயன்படுத்துகிறாங்க. வளைஞ்சல கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, லக்ஷ்மி வர நேரம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மினா செல்வம், எல்லா விதமான பரக்கத்தும் வரக்கூடிய நேரம். பரக்கத்துக்கு அவங்க வச்ச பேர் என்ன? லக்ஷ்மி வர நேரம். அதை அவங்க கடலாக வச்சுருக்குறாங்க. பரக்கத்தை ஒரு கடவுளாக வச்சு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க, லக்ஷ்மின்னு பேர் வச்சுட்டாங்க. அது வர நேரம் இது. அந்த நேரத்தில் தூங்கக்கூடாது சொல்லி காலையிலே எழுந்து என்ன செய்கிறாங்க? கோலம் போகிறோம். பெரும்பான்மையான மாற்று மத நண்பர்கள் அதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் அவங்க வாழ்க்கை பாருங்கள் மேலே தான் வந்துக்கிட்டு இருக்கு. நாம் அந்த நேரத்தில் என்ன செய்கிறோம்? நம்ம அந்த நேரத்தில் நம்ம தூங்கிடுற காரணத்தினால நமக்கு நோய்க்கு ஷிஃபா கிடைக்கிறது இல்லை, வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கிறது இல்லை. எதை நம்ம நினைக்கிறோமோ அது என்னவாக இல்லாமல் போயிடும். விளைஞ்சிங்களா? அப்போ அந்த ஃபஜருக்கு பின்னாடி தூங்கக்கூடிய அந்த தூக்கம் இருக்கு, எல்லா விதமான முசிபத்துக்கு அது காரணமாக அது போயிடுது. இன்னொரு தூக்கம் இருக்கு, நோமுல் துல்மத், அநியாயமான தூக்கம். அது என்ன என்று பார்த்தா, ஒரு நபர் நம்ம வேலைக்கு வச்சுருக்கிறோம், அவரிடத்துல அந்த வேலையுடைய பொறுப்பை நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம். அந்த பொறுப்பை நிறைவேற்றாமல் ஒருத்தர் தூங்குறார். அந்த பொறுப்பை நிறைவேற்றாமல் ஒருவர் தூங்குறார் என்று சொன்னால் அது அநியாயமான தூக்கம். அது அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றிட்டாரு வளைஞ்சிடலாம். இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபாய்க்கு வியாபாரம் செய்யணும் அப்படின்னு ஒருத்தருக்கு வேலையை வச்சுருக்கிறோம். நீங்கள் விற்கக்கூடிய பொருளில் எவ்வளோ லாபம் வந்திருக்கணும்? 1000 ரூபாய் லாபம் வந்திருக்கணும் அப்படி சொல்லி நம்ம ஒரு ஆள் நியமித்தோம். அந்தளவுக்கு வியாபாரம் நடக்கக்கூடிய இடம் தான் அது. இவர் வியாபாரம் செய்தால் என்ன செஞ்சிடலாம்? 1000 ரூபாய் லாபம் எடுத்துடலாம். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? தூங்குறாரு. அந்த வியாபாரம் செய்ய தூங்குமோ வேறு ஏதோ வேலை ஈடுபட்டு அதுவும் தப்பு தான். அந்த வியாபாரத்தை கவனிக்காமல் இவர் தூங்குவார் என்று சொன்னால் அந்த தூக்கம் இருக்கே, இது அநியாயமான தூக்கம். அன்று அந்த 1000 ரூபாய் அவர் லாபத்தை உண்டாக்கி தரலை என்று சொன்னால் அவர் யாரை நம்பியிருந்தாங்களோ அந்த முதலாளிக்கு அவர் அநியாயம் செஞ்சிட்டார், நம்பிக்கை மோசடி செஞ்சிட்டாரு. அஞ்சலாம். அதனால் அந்த தூக்கத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நோமுல் துல்மத்துன்னு சொல்லி காட்டுவாங்க, அநியாயமான தூக்கம். இன்னொன்று நோமுல் ஹுஸ்ரான், நஷ்டத்துடைய தூக்கம். அது என்ன என்று கேட்டால், ஒருத்தர் தொழில் செய்கிறார். இப்போ ஒருத்தர் கீழே வேலை செய்யலை, இவர் சொந்தமாக என்ன செய்ய ஆற்றல் இருக்குது, இவருக்கு தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. எல்லாம் அந்த ஆற்றலை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அந்த ஆற்றலை இவர் பயன்படுத்தாமல் தூங்குறார். இதனால் என்ன உண்டாகும்? அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் நஷ்டம் உண்டாகும். தொழில் செய்யாமல் தினம் தூங்கி தூங்கி அவருடைய காலத்தை கழிக்கிறார். சில இளைஞர்களும் பார்க்குறோம் பார்த்தீங்களா, நான் படித்த வேலைக்கு தான் போவேன், அது வரைக்கும் கிடைச்ச வேலையை செய்ப்பா, அது வரைக்கும் செய்ப்பேன்னு சொன்னால் அது செய்ய மாட்டாங்க. நான் படித்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் சும்மா தான் இருப்பேன். சும்மா இருந்து என்ன செய்கிறாங்க? ஒன்று கேம் விளையாடுறாங்க, இரவு பகல் இரவு வரைக்கும் என்ன 2 மணி 2:30 மணி வரைக்கும் கேம் விளையாடிட்டு பகலில் என்ன செய்யணும்? தூங்குறான். ஆனால் எவ்வளோ ஆற்றல் எல்லாம் கொடுத்துருக்குறான். ஒரு கடையில் போய் வேலை செஞ்சால் 15,000 சம்பாதிக்க முடியுமா? முடியாது. அவங்களால முடியும். அந்த அந்த வசதியை விட்டு தாங்களே அவர்கள் என்ன செய்ய கெடுத்துக்கிறான். கிடைச்ச வேலை இன்னும் படித்த வேலைக்கு போகணும் என்பது தப்பான ஒரு எண்ணம் கிடையாது. ஆனால் அதற்காக வேண்டி நம்ம சும்மா இருந்தோம் என்று சொன்னால், தூங்கியே காலத்தை கழிச்சோம் என்று சொன்னால் அது ஹுஸ்ரான். அது என்னவாகும்? பார்த்து நஷ்டத்தை தூக்கும். இன்னொன்று, நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் தூங்குறது. இதுவும் என்ன சொல்லுவாங்க? நோமுல் ஹுஸ்ரான் சொல்லி காட்டுவாங்க. அதே போல் பாடங்கள் நடத்தக்கூடிய நேரத்தில் தூங்குறது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, பெரிய அவங்களுடைய பாட தரிசில் கிட்ட 4000 பேர் உட்காந்துருப்பாங்களாம். எத்தனை பேர்? 4000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திண்டு, ஒரு டெஸ்க்கு, ஒரு பேனா, அந்த மைக்கூடு, ஒரு குறிப்பெடுது நோட்டு, அத்தனை போட்டிருப்பாங்க. இங்கேருந்து
பாடம் நடத்துவாங்க. ஒரு 50 பேர் தள்ளி அந்த சப்தம் அவ்வளோதான் தூரம் தானே போகும். அங்கேருந்து ஒரு நபர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னது கேட்டு அங்கே சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அங்கேருந்து 50 பேர் சத்தம் போட்டு, இப்படியே ஒரு ஹதீஸ், இவங்க சொன்ன ஹதீஸு கடைசியில் போய் சேர்றதுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். ஆனால் இங்கே பாடம் நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி அடுத்தடுத்த வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்த வார்த்தைகள் நடத்தும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பாடம் நடத்துவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நேரத்தில் தூங்கக்கூடிய அந்த தூக்கம் இருக்கு, அது ஹுஸ்ரான், அது நஷ்டத்துடைய தூக்கமாக இருக்கும். பிற்காலத்தில் நீங்கள் அதை எடுத்து படித்தாலும், அதை நீங்கள் எடுத்து நீங்களே கிரகிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருந்தாலும், அவங்களுடைய உஸ்தாதுடைய வாயிலிருந்து கேட்காம விட்டீங்களே, அது நஷ்டம்தான். அது ஒரு பயான் செய்கிறாங்க, பயான் செய்யக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் தூங்குறாரு என்று சொன்னால், பின்னாடி அதே நீங்களே என்ன செய்யலாம், பயானும் செய்யலாம், அதிலே வேற ஒருத்தர் வர சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஆத்தை கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த ரஹமத் இறங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் கேட்காம விட்டீங்களே, அந்த நஷ்டம்தான் உங்களுக்கு என்று என்ன செய்கிறாங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க நமக்கு விலைக்கு சொன்னாங்க. இந்த தூக்கத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, நௌமத்துல் ஹுஸ்ரான், நஷ்டத்துடைய தூக்கம் என்று சொல்லி காட்டுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ அல்லாஹ் தஆலா சில தூக்கங்களை நமக்கு ராகத்தாக அல்லாஹ் இருக்கிறான். சில தூக்கங்களை நாம் தூங்குவதால் நம்முடைய வாழ்க்கைக்கு அதனால் நஷ்டங்கள் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ தூக்கத்தையும் நமக்கு மார்க்கம் என்ன செஞ்சு வழிவகுத்து கொடுத்துருக்கு. அந்த தூக்கத்தை அதற்குரிய முறையில் நாம் பேணி பாதுகாத்து கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு ராகத்தையும் நிம்மதியும் அல்லாஹ் தஆலா உண்டாக்கி தரான். அல்லாஹ் தஆலா இதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பு உண்டாக்கி தந்தது புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.